إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته أحينا اللهم على سنته وأمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا وبعد மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய தீனை சரியாகவும் முறையாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவாவோடு ஆசையோடு வருகை தந்திருக்கின்ற உங்களை அல்லாஹ் ஏற்று பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக நான் பிரார்த்திக்கின்றேன். மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் அறிவை தேடும் ஒரு பயணத்திலே ஒரு பாதையை நுழைகிறாரோ அல்லாஹ் சுவனம் செல்லும் ஒரு பாதையை அவருக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவை தேடி செல்கின்ற மனிதருக்கு இன்னல் மலாயிகத லததஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்ம். அறிவை தேடும் மாணவனுக்கு மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த இல்முடைய மஜ்லிஸிலே, சபையிலே அமரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பணிகளையும் ஏற்று அங்கீகரித்து கபூல் செய்ய வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று இஸ்லாமிய உலகிலே இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு எழுச்சி, ஒரு மறுமலர்ச்சி, ஒரு பரவலான விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய எழுச்சிக்கு, மறுமலர்ச்சிக்கு சில தடைக்கற்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒரு பிரச்சனையாக இருப்பது அல் அஸ்மத்துல் ஃபிக்ரியா, கிரைசிஸ் ஆஃப் தாட், சிந்தனை சிக்கல், சிந்தனை மயக்கம், சிந்தனை குழப்பம். மார்க்கம் பற்றிய புரிதலே காணப்படுகின்ற குறைபாடு அல்லது கோளாறு என்றும் இதனை நாங்கள் குறிப்பிடலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சிந்தனை சிக்கலை சீர் செய்து சிந்தனை தெளிவை ஏற்படுத்துவதுதான் இன்று உலமாக்களுக்கு முன்னால் இருக்கின்ற, தாயிகளுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. அந்த வகையில் தான் இத்தகைய மஜ்லிஸ்களுடைய முக்கியத்துவம் ஆழமாக உணரப்பட வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். இஸ்லாத்தை சரிவர வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு ஆரம்பமாக இஸ்லாம் பற்றிய சரியானதும் முழுமையானதுமான புரிதல் முக்கியமானது. அந்த வகையில் மகாசிது ஷரியா, ஷரியாவுடைய குறிக்கோள்கள் என்ற முக்கியமான பொருளிலே ஒரு வகுப்பு தொடரை நாங்கள் நடாத்தினோம். இந்த முறை ஃபிக்ஹுல் இக்திலாஃப் என்ற ஷரியாவுடைய மற்றும் ஒரு முக்கியமான பொருளை, தலைப்பை விளங்கிக் கொள்ளும் நோக்கோடு ஃபிக்ஹை அணுகும் முறை, கைஃப நதஆமலு மஅல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹை எப்படி நாம் அணுகலாம்,
பார்க்கலாம். ஃபிக்ஹ் தொடர்பான சர்ச்சைகளை நாம் பார்க்க வேண்டிய ஒழுங்கு என்ன, முறை என்ன, குறிப்பாக சிறப்பாக கருத்து வேறுபாடுகள் பற்றிய விவகாரத்தை நாம் எப்படி நோக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற அம்சத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த முறை இந்த வகுப்பு தொடரிலே உங்களோடு கலந்துரையாடி இருக்கிறோம். பொதுவாக ஃபிக்ஹ் என்று சொன்னாலேயே ஃபிக்ஹுல் அஹ்காம், சட்ட பிரச்சனைகள், மசாலாக்கள் சார்ந்த விவகாரங்கள் என்ற மனப்பதிவுதான் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. ஆனால் ஃபிக்ஹ் என்பது உண்மையில் ஒன்றை ஆழமாக புரிதல், ஒன்றை ஆழமாக விளங்கிக் கொள்ளல் என்ற கருத்தை தரும். இந்த வகையில் தீனின் எந்த ஒரு பகுதியை விளங்குவதையும் ஃபிக்ஹ் என்று நாங்கள் குறிப்பிடலாம். இந்த பின்புலத்திலே ஃபிக்ஹை சட்டப்பிரச்சனையோடு மாத்திரம் மட்டுப்படுத்தி நோக்குவது பொருத்தமானது அல்ல. ஃபிக்ஹை ஃபிக்ஹுல் அஹ்காம் என்றும், ஃபிக்ஹுல் அக்லாக் என்றும், அல் ஃபிக்ஹுல் ஸாஹிர் என்றும், அல் ஃபிக்ஹுல் பாத்தின் என்றும் பல கண்ணோட்டங்களில் நாம் பார்க்கலாம். அவை மாத்திரமல்ல, ஃபிக்ஹுத் தீன், ஃபிக்ஹுஸ் சுன்னா, ஃபிக்ஹுஸ் சீரா, மார்க்கத்துடைய எந்த ஒரு அம்சத்தையும் புரிவதற்காக நாம் எடுக்கிற முயற்சியை ஃபிக்ஹ் என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை விளங்குவது ஃபிக்ஹுஸ் சீரா, நபி அவர்களுடைய சுன்னாவை விளங்குவது ஃபிக்ஹுஸ் சுன்னா, முழு மார்க்கத்தையும் விளங்க எடுக்கிற முயற்சியை ஃபிக்ஹு அத்தீன் என்று சொல்லலாம். இந்த வகையிலே ஃபிக்ஹ் என்ற இந்த பிரயோகத்தை வெறும் மசாயில்களோடு மாத்திரம், சட்டப்பிரச்சனையோடு மாத்திரம் மட்டுப்படுத்தி நோக்குவது ஃபிக்ஹ் பற்றிய சரியான புரிதல் அல்ல. இந்த ஃபிக்ஹ், மார்க்கம் பற்றிய இந்த ஆழமான புரிதல், மார்க்கத்துடைய ஒவ்வொரு துறை சம்பந்தமாகவும் நமக்கு இருக்க வேண்டிய இந்த ஆழமான விளக்கம் மார்க்க அடிப்படையில் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்று என்ற வகையிலே இந்த காலத்தை பொறுத்தவரையில் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில ஃபிக்ஹுடைய வகைகள் இருக்கின்றன. ஒன்று ஃபிக்ஹுல் மகாசித், ஷரியாவுடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள் பற்றிய ஃபிக்ஹ். மற்றொன்று ஃபிக்ஹுல் முவாஸனா பைனல் மசாலிஹ் வல் மஃபாசித், ஷரியாவுடைய நலன்கள், மறுபக்கம் கேடுகள். ஷரியா நலன்களாக கருதுபவை யாவை, ஷரியா கேடுகளாக, கெடுதிகளாக கருதுபவை யாவை, இவற்றுக்கிடையிலான ஒப்பீடு பற்றிய ஃபிக்ஹ். இதனடியாக பிறக்கின்ற ஃபிக்ஹுல் அவுலவியாத், ஷரியாவுடைய முன்னுரிமைகள் சம்பந்தமான ஃபிக்ஹ். முன்னுரிமைகள் சம்பந்தமான ஃபிக்ஹ். இந்த ஃபிக்ஹுடைய அம்சங்களோடு முக்கியத்துவம் பெறுகிற மற்றொரு ஃபிக்ஹ் தான் ஃபிக்ஹுஸ் சுனன், ஃபிக்ஹு அஸ்-சுனன், நியதிகள் பற்றிய ஃபிக்ஹ், நியதிகள் பற்றிய விளக்கம். அல்லாஹ்வுடைய பிரபஞ்ச நியதிகள் இருக்கின்றன, சமூக நியதிகள் இருக்கின்றன. இந்த நியதிகள் பற்றிய ஃபிக்ஹ் பலபோது நாங்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பிரபஞ்ச நியதிகளை, ஒழுங்குகளை, விதிகளை கவனத்தில் கொள்ளாமல் செயல்படுகிற போது மோசமான விளைவுகளுக்கு முகம் கொடுப்போம். பிறகு அல்லாஹ் எமக்கு உதவி செய்யவில்லையே என்று கை சேதப்படுவோம், கைவிட்டு விட்டானே என்று சொல்வோம். இங்கு உள்ள கோளாறு என்ன? ஃபிக்ஹுஸ் சுனன், பிரபஞ்ச நியதிகள் பற்றி சரியான புரிதல் இல்லாமல் செயற்பட்டதன் விளைவுதான் உண்மை. லாஸ் ஆஃப் நேச்சர் என்று சொல்வார்கள். இயற்கை நியதிகள், இயற்கை நியதிகளைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? பிரபஞ்ச நியதிகள் என்று. யாரால் வகுக்கப்பட்டவை இந்த நியதிகள்? அல்லாஹ்வால் வகுக்கப்பட்டவை. சுன்னத்துல்லாஹி ஃபீ ஹல்கி வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, சுன்னத்துல்லாஹி ஃபீ ஹல்கி வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. இந்த உலகத்திலே சில நியதிகள் இருக்கின்றன. கண் பார்க்கும், காது கேட்கும், வெயில் சுடும், சூரியன் சூட்டை தரும், சந்திரன் குளிர்ச்சியை தரும். நியதிகள். சீனி இனிக்கும், மிளகாய் உரைக்குமா, கசக்குமா? உரைக்கும். நியதிகள்.
இப்படி இந்த பிரபஞ்ச நியதிகள் இருக்கின்றன. அந்த பிரபஞ்ச நியதிகள் கேட்பத்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றமானதை இந்த உலகத்திலே நாம் எதிர்பார்க்க கூடாது. சமூக மாற்றம் எப்படி வரும்? நியதிகள் உண்டு. ஒரு சமூக மாற்றம், சோசியல் ரிஃபார்மேஷன் எப்படி வரும்? அதுக்கான ஒழுங்கு என்ன? நியதிகள் உண்டு. அந்த நியதிகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு அந்த நியதிகளுக்கு ஏற்ப செயற்படுகிற போதுதான் நாம் எதிர்பார்க்கிற நல்ல விளைவுகளை காண முடியும். இதனை நாங்கள் ஃபிக்ஹு சுனன் என்று சொல்கிறோம். சுன்னாக்கள், பிரபஞ்ச நியதிகள், விதிகள், சமூக சார்ந்த நியதிகள், விதிகள் பற்றிய ஃபிக்ஹ். உதவி எப்படி வரும்? எப்போது வரும்? அதற்கான நியதிகள் என்ன? வெற்றி எப்போது வரும்? எப்படி வரும்? அதற்கான நியதிகள் என்ன? இவற்றை தெரியாத நிலையில் வெற்றி நோக்கிய பயணம், அல்லாஹ்வுடைய உதவியை நாடிய பயணம் சில போது நாம் எதிர்பார்த்த விளைவை தராது. பிறகு கை சேதம் வரும். பிறகு ஒருவருக்கொருவர் குறை சொல்லிக் கொள்வார்கள், குற்றம் சொல்லிக் கொள்வார்கள். ஏன் இப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது என்று. இந்த ஃபிக்ஹுகளுடைய வரிசையிலே முக்கியமான மற்றொரு ஃபிக்ஹ் தான் ஃபிக்ஹுல் இக்திலாஃப், கருத்து வேறுபாடுகள் பற்றிய ஃபிக்ஹ். கருத்து வேறுபாடுகள் பற்றிய புரிதல், இது பற்றிய ஒரு ஆழமான தெளிவு பொதுவாக முஸ்லிம்களுக்கு தேவை. குறிப்பாக சிறப்பாக இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு, தாயிகளுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஃபிக்ஹுல் இக்திலாஃப் பற்றி ஒரு விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் கருத்து வேறுபாடு என்ற இந்த வார்த்தை பிரயோகம் தவ்வா களத்திலே மிக பரவலாக பிரயோகிக்கப்படுகின்ற ஒன்று, கையாளப்படுகின்ற ஒன்று. வேறுபாடு என்று ஒன்று இருக்கிறது, கருத்து வேறுபாடு என்று மற்றொன்று இருக்கிறது. ஒன்று வெறும் டிஃபரன்ஸ், இன்னொன்று டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ரெண்டு அம்சங்கள் உண்டு. வேறுபாட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும், கருத்து வேறுபாட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாட்டுக்கும் வேறுபாட்டுக்கும் இடையிலான வேறுபாட்டையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கருத்து இல்லாத நிலையில் வரும் வேறுபாட்டை கருத்து வேறுபாடு என்று நாம் அழைத்தல் ஆகாது. அதனை வேறுபாடு என்று சொல்ல வேண்டும். கருத்து இல்லாத நிலையில் வரும் முரண்பாட்டை கருத்து முரண்பாடு என்று அழைத்தலாகாது. அதனை வெறும் முரண்பாடு என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக, மருத்துவம் பற்றிய எந்த ஒரு பின்னணியும் இல்லாத இருவர் மருத்துவம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை அலசுகிறார்கள். இரண்டு பேருக்கும் இடையில் முரண்பாடு வந்துவிட்டது. இவருக்கும் மருத்துவம் பற்றி எதுவும் தெரியாது, அவருக்கும் மருத்துவத்தின் அலிஃபா தெரியாது. ஆனால் இருவரும் மருத்துவம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை அலசி இரண்டு பேருக்கும் இடையில் முரண்பாடு வந்துவிட்டது. இதனை பார்க்கிற மற்றொருவர், அவருக்கும் மருத்துவம் பற்றி எதுவும் தெரியாது. இவர்கள் இருவருக்கும் மத்தியில் மருத்துவம் பற்றி ஒரு கருத்து வேறுபாடு உருவாகியிருக்கிறது என்று சொன்னால், மருத்துவம் தெரிந்த நாலாம் அவர் அதனை எப்படி பார்ப்பார்? இங்க இருப்பது கருத்து வேறுபாடு அல்ல, இங்க இருப்பது அபிப்பிராய பேதம் அல்ல, இங்க இருப்பது ஊரு பாசையில் சொல்வதா இருந்தால் விளப்பம் இல்லாத குழப்பம். அப்ப இங்க தேவை விளப்பம், ஒரு தெளிவுபடுத்தல் ஒன்று தேவை. எனவே கருத்து வேறுபாடு என்ற இந்த டெக்னிக்கல் டேர்ம், இந்த கலை சொற்பிரயோகத்தை சாதாரண இரண்டு பேருக்கு மத்தியில, சாதாரண ரெண்டு குழுக்களுக்கு மத்தியில, சாதாரண ரெண்டு அணிகளுக்கு மத்தியில, சாதாரண ரெண்டு குழாம்களுக்கு மத்தியில வார நான் சொன்ன இந்த விளப்பம் இல்லாத குழப்பத்துக்கு நாங்க பிரயோகிப்பது ஃபிக்ஹுல் இக்திலாஃப் என்ற இந்த பாரமான
கலைச்சொல் பிரயோகத்தை பிழையாக பிரயோகிப்பதாகத்தான் கொள்ளப்படும். சரி, பொதுவாக வேறுபாடு என்பது அல்லது முரண்பாடு என்பது எல்லா மட்டங்களிலும் உள்ள ஒரு யதார்த்தம், ஒரு ரியாலிட்டி. கருத்து வேறுபாடு பற்றிய இந்த ஃபிக்ஹை படிப்பதற்கு முன்னால் வேறுபாடு என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறுபாடு வேறுபாடு என்பதை டிஃபரன்ஸ் என்றும் ஆங்கிலத்தில் வழங்கலாம். அதைவிட அழகான ஒரு சொல் இருக்கு, டைவர்சிட்டி. சிங்கள மொழியிலே விவிதத்துவ என்று சொல்வார்கள். வேறுபாடு என்று ஒன்று உண்டு. எந்த அளவுக்கு உண்டு என்றால், வேறுபாடு என்பது இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு முக்கியமான அடிப்படை. இது பற்றி நான் பின்னால் சற்று விரிவாக உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு முன்னால் கருத்து வேறுபாடுகள் என்ற அந்த அம்சத்துக்கு நேரடியாக வருகிற போது, இந்த கருத்து வேறுபாடுகள் என்ற அம்சத்தை அல்லது கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்ற பின்னணியை, பேக்ரவுண்டை பார்க்கிற போது இரண்டு வகையில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஒன்று, மனித பலையினங்கள் காரணமாக, பண்பாட்டு கோளாறுகள் காரணமாக தோன்றுகின்ற வேறுபாடுகள். மனித பலையினங்கள், பண்பாட்டு ரீதியில் இருக்கிற கோளாறுகள் காரணமாக தோன்றுகின்ற வேறுபாடுகள். இஹ்திலாஃபாத் அஸ்பாபுஹா ஹுலுக்கிய்யா. இன்னொரு வகையான கருத்து வேறுபாடுகள் உண்டு, இஹ்திலாஃபாத் அஸ்பாபுஹா ஃபிக்ரிய்யா. சிந்தனை, கருத்து முரண்பாடின் அடியாக தோன்றும் வேறுபாடுகள். ஒன்று மனித பலையினங்களினால், பண்பாட்டு கோளாறுகளினால் தோன்றுகின்ற வேறுபாடுகள். இரண்டாவது சிந்தனை முரண்பாடு அல்லது கருத்து முரண்பாடு, இதன் அடியாக தோன்றுகின்ற வேறுபாடுகள். இப்ப மனிதர்களுக்கு மத்தியில் வேறுபாடுகள், முரண்பாடுகள் இரண்டு வழிகளில் தோன்றும். ஒன்று மனித பலையினத்தினால் தோன்றும், பண்பாட்டு கோளாறினால் தோன்றும். அடுத்தது சிந்தனையில் ஏற்படுகிற வேறுபாடு, கருத்தில் ஏற்படுகிற முரண்பாடு காரணமாகவும் தோன்றும். முதலாவது அம்சத்தை சற்று நாங்கள் கலந்துரையாடுவோம். மனித பலவீனங்களால் அல்லது பண்பாட்டு கோளாறுகளினால் தோன்றுகின்ற வேறுபாடுகள். உதாரணமாக, ஒரு மனிதனிடம் தற்புகழ்ச்சி அல்லது தற்பெருமை, மதிமயக்கம் இருக்கிற போது அவர் அடுத்தவர்களோடு முரண்படுவார். அவருடைய தற்புகழ்ச்சியின் விளைவாக, தற்பெருமையின் விளைவாக, மதிமயக்கத்தின் விளைவாக முரண்படுவார். வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், இந்த காலத்து பாசை ஈகோ. ஈகோ வேறுபாட்டை உருவாக்கும். ஈகோ என்ற மனித பலவீனம், ஈகோ என்ற இந்த பண்பாட்டு கோளாறு வேறுபாடுகளை உருவாக்கும். உதாரணமாக, உலகத்தில் தோன்றிய முதலாவது வேறுபாடு எங்கு தோன்றியது? பூமியிலா வானத்திலா? வானத்தில். வானத்தில் தான் முதலாவது வேறுபாடு வந்தது. யாருக்கும் யாருக்கும் இடையில்? இப்லீசுக்கும் ஆதம் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கும் இடையில். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுக்கும் இப்லீசுக்கும் இடையில் என்று சொன்னால் இன்னும் தெளிவாக இருக்கும். இப்லீஸ் சொன்னான், நான் இருக்க ஏன் ஆதமை படைக்க வேண்டும்? இரண்டாவதாக, படைத்தாலும் சரி, ஏன் ஆதமுக்கு நான் சிரம் பணிய வேண்டும்? முடியாது, சரி வராது. முரண்பாடு வந்து விட்டது. خلقتني من نار وخلقته من طين. என்னை நெருப்பினால் நீ படைத்திருக்கிறாய், அந்த ஆதமையோ மண்ணால் படைத்திருக்கிறாய். மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி சிரம் சாய்க்க முடியும், சாஷ்டாங்கம் செய்ய முடியும்? முடியாது. வேறுபாடு அங்குதான் தொடங்குகிறது. இப்லீசுடைய இந்த வேறுபாடு என்ற நிலைப்பாட்டுக்கு என்ன காரணம்? ஈகோ. இது பண்பாட்டு கோளாறினால் உருவான வேறுபாடு.
பலகீனத்தினால் படைப்பின், இது மனித பலகீனம் அல்ல, படைப்பின் பலகீனத்தினால் வந்த வேறுபாடு. மதிமயக்கம், திமிர், ஆணவம், அகங்காரம், தான் என்ற மமதை, ஈகோ என்று இதனை சுருக்கமாக சொல்கிறோம். பூமியிலே ஒரு வேறுபாடு உருவானது. முதலாவது வேறுபாடு ஹாபிலுக்கும் காபிலுக்கும் இடையே. ஒருவருடைய குர்பான் அங்கீகரிக்கப்பட்டது, அடுத்தவருடைய குர்பான் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்பட்டவரை அங்கீகரிக்கப்படாதவர் கொலை செய்கிறார். வேறுபாடு கொலைக்கு வித்திடுகிறது. இந்த வேறுபாட்டுடைய பின்புலம் என்ன? ஈகோ, மனித பலகீனம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, நான், என்னுடைய, எனது என்ற அந்த பார்வை. வேறுபாடுகள் இருவகை. மனித பலகீனத்தினால், பண்பாட்டு கோளாறுகளினால் தோன்றும் வேறுபாடுகள், அதை பற்றி கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சிந்தனை, கருத்து முரண்பாடுகளால் தோன்றுகின்ற வேறுபாடுகள். மனித பலகீனத்தின் காரணமாக, பண்பாட்டு கோளாறின் காரணமாக உருவாகிற வேறுபாடுகளை இப்போது கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று இந்த ஈகோ, மற்றொன்று பிறர் பற்றிய தப்பெண்ணம். பிறர் பற்றிய தப்பெண்ணம், சூஉ-ظن பில்-غير. அடுத்தது சுய விருப்பு வெறுப்பு, பதவி மோகம், புகழாசை, ஹீரோ வர்ஷிப், தனி நபர் வழிபாடு. ஹீரோ வர்ஷிப், எங்கடா அவர் சரியாக சொன்னாலும் பிழையாக சொன்னாலும், எமது குழாம், எமது அணி, எமது அமைப்பு, அவர்கள் சொன்னால் சரி, சரியாக சொன்னாலும் சரி, பிழையாக சொன்னாலும் சரி. இந்த தனிநபர் வழிபாடு, ஹீரோ வர்ஷிப் அல்லது குழு வழிபாடு, கொள்கை வெறி, அடுக்கிக் கொண்டே போகலாம். மனித பலகீனங்களின் காரணமாக, பண்பாட்டு கோளாறுகள் காரணமாக தோன்றுகின்ற வேறுபாடுகள். இதனை வைத்து சமூகத்தில் நிலவும் முரண்பாடுகளை நீங்கள் ஓரளவு மதிப்பீடு செய்யலாம். இந்த முரண்பாடுகள் எதன் அடியாக தோன்றியவை? மனித பலகீனங்களின் அடியாக தோன்றியவையா, அல்லது உண்மையில் சிந்தனா ரீதியான வேறுபாடுகளினால் தோன்றியவையா என்பதை உங்களால் மதிப்பீடு செய்ய முடியும். இந்த முதல் வகை முரண்பாடுகள் நிராகரிக்கத்தக்கவை. இங்கு இருப்பது முழுக்க மனித பலகீனம். ஈகோவா இருக்கலாம், ஹீரோ வர்ஷிப்பா இருக்கலாம், பிறர் பற்றி தப்பெண்ணமா இருக்கலாம், அல்லது புகழாசையா இருக்கலாம், பதவி மோகமாக இருக்கலாம், கொள்கை வெறியாக இருக்கலாம். இவை அனைத்தும் முஹ்லிகாத், மார்க்கம் அழிவை ஏற்படுத்துகின்றவை என்று சொல்கின்ற வட்டத்துக்குள் வருபவை. அம்ராதுல் குலூப், உள்ளம் சார்ந்த நோய்களோடு சம்பந்தப்பட்டவை. இதனடியாக பிறக்கின்ற வேறுபாடுகள். ஒரு ஆளை பிடிக்கல, அதனால அவரையும் நிராகரித்து அவருடைய கொள்கையும் நிராகரிக்கிறது. கொள்கையில் அல்ல அவருக்கு பிரச்சனை, ஆள்ல. ஆளோடு இருக்கிற அதிருப்திய அவருடைய கொள்கையிலையும் காட்டுறது. இது மனித பலகீனத்தினால் தோன்ற வேறுபாடு, பண்பாட்டு கோளாறினால் தோன்றுகின்ற முரண்பாடு. சரி, அடுத்ததாக சிந்தனை முரண்பாட்டினால் அல்லது கருத்து முரண்பாட்டினால் தோன்றுகின்ற முரண்பாடுகள். உண்மையில் சமூகத்திலே அப்படியான முரண்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வாறு
மனித பலவீனங்கள் காரணமாக, பண்பாட்டு கோளாறின் காரணமாக முரண்பாடுகள் சமூகத்தில் பரவலாக எல்லா மட்டத்திலும் பார்க்கிறோமோ, அதே போல சிந்தனா ரீதியான முரண்பாடுகளின் காரணமாக நிறைய கருத்து வேறுபாடுகள் உலகளாவிய ரீதியிலும் சரி, ஏனைய சாதாரண மட்டங்களும் சரி நிலவுவதை பார்க்கிறோம். உதாரணமாக, சமூக மாற்றத்துக்கான மன்ஹஜ் என்ன, சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஆன ஒழுங்கு வழிமுறை என்ன, இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொல்வார்கள் சமூக மாற்றம் மேலே இருந்து வர வேண்டும், இன்னும் சிலர் சொல்வார்கள் இல்லை கீழே இருந்து வர வேண்டும். இது ஒரு நியாயமான ஒரு முரண்பாடு. இதை நாம் கருத்து முரண்பாடு என்று பண்பாடாக அழைக்கலாம். சமூக மாற்றம் கீழ்மட்டத்திலிருந்து வர வேண்டுமா, மேல் மட்டத்திலிருந்து வர வேண்டுமா? இது பரவலாக இஸ்லாமிய தவா உலகத்திலும் காணப்படுகிற ஒரு முரண்பாடு. அடுத்த, சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வழி என்ன, முறை என்ன, அதுல முரண்பாடு. சிலர் புரட்சி என்பார்கள், கிளர்ச்சி என்பார்கள், இல்லை படிப்படியான மாற்றம் என்பார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலி தான் சமூக மாற்றம் வர வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். சமூக மாற்றம் என்பது வன்முறை கூடாக வரக்கூடியது அல்ல. அது கருத்து ரீதியான ஒரு மாற்றத்துக்கூடாக, மக்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொள்வதற்கூடாக வர வேண்டிய மாற்றம். இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது நியாயமான ஒரு கருத்து வேறுபாடு. அப்படி அல்ல இப்படித்தான் மாற்றம் வர வேண்டும், இல்ல இப்படித்தான் மாற்றம் வர வேண்டும் என்ற நிலைப்பாடு உடையவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு கருத்து முரண்பாடு. அதே போல சமூக மாற்றத்துக்கு என்ன வழி என்று பேசுகிற போது சிலர் சொல்வார்கள் தனி மனித முயற்சி என்று, சிலர் சொல்வார்கள் கூட்டு முயற்சி என்று, மற்றும் சிலர் சொல்வார்கள் இயக்கம் இன்றியமையாது என்று, இன்னும் சிலர் சொல்வார்கள் இயக்கம் அவசியமற்றது என்று. இப்படி அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது கருத்து வேறுபாடு. அதே போல இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் சில கலைகள் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன. இல்முல் கலாம் என்ற கலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, நிராகரிக்கப்பட வேண்டியதா? தஸவுஃப் என்ற கலை, சூஃபித்துவம் என்று சொல்கிறோமே, இந்த கலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, நிராகரிக்கத்தக்கதா? மந்திக், அதாவது தர்க்கவியல் என்ற கலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, நிராகரிக்கத்தக்கதா? பிலோசபி, இந்த கலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, நிராகரிக்கத்தக்கதா? 3 நிலைப்பாடு இதில் இருக்குது. சிலர் இந்த கலைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள், மற்றும் சிலர் முழுமையாக நிராகரிப்பார்கள், இன்னும் சிலர் சில நிபந்தனைகளோடு இவற்றை ஏற்றுக்கொள்வது சம்பந்தமாக பரிசீலனை செய்வார்கள். இதே போல வரலாற்றில் நடந்த, இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக நிறைய அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. வரலாற்று நிகழ்வுகள் சம்பந்தமாக அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. சில வரலாற்று புருஷர்கள் சம்பந்தமாகவும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. சிஃபின் யுத்தத்தை எப்படி பார்ப்பது, ஜமல் யுத்தத்தை எப்படி பார்ப்பது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி பார்ப்பது, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைப்பாட்டை எப்படி பார்ப்பது, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சம்பந்தப்பட்ட சர்ச்சையை எப்படி பார்ப்பது? இப்படி வரலாற்று நிகழ்வுகள் சம்பந்தமான முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அவற்றை பார்க்கும் விதத்திலே வரலாற்று புருஷர்கள் சம்பந்தமாகவும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. இமாம் கஸ்ஸாலியை ஒரு சாரார் பாராட்டுவார்கள், மற்றொரு சாரார் அவரை விமர்சிப்பார்கள். ஒரு சாரார் அவரை போற்றுவார்கள், இன்னொரு சாரார் தூற்றுவார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை ஒரு சாரார் போற்றுவார்கள், இன்னொரு சாரார் கடுமையாக விமர்சிப்பார்கள். மிகவும் சர்ச்சைக்குரிய ஒருவர் இப்னு அரபி என்பவர். இவரை ஒரு சாரார் குத்துபுல் அக்தாப் என்பார்கள், மற்றொரு சாரார் அவரை மார்க்க வரையறையிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். இவையெல்லாம் வரலாறு நெடுகிலும் இருந்து வார கருத்து வேறுபாடுகள். அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, பல்துறை சார்ந்த இந்த கருத்து வேறுபாடுகளிலே மிகவும் சர்ச்சைக்குரியதும் அதே நேரத்தில் மிகவும் ஆர்வத்தோடு எல்லோரும் பார்க்கக்கூடியதுமான கருத்து வேறுபாடு இருப்பது இந்த ஃபிக்ஹுல் அஹ்காம்ல, இந்த மசாயில்கள்ல. பெரிய பெரிய கருத்து வேறுபாடுகளை அலட்டிக்கொள்ளாத அளவுக்கு சமூகம் இந்த மசாலாக்கள் சம்பந்தமான கருத்து வேறுபாடு கூடிய ஆர்வம் காட்டும். இந்த வகுப்பை கூட
நான் ஒரு ஃபிக்ஹ் மஸாலாக்களை பற்றி பேசுகிற வகுப்பாக நடாத்தினால் உங்களுக்கு மத்தியிலே ஒரு கலகலப்பை, ஒரு சலசலப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் இப்ப பேசிக்கொண்டு போற இந்த பாணி அவ்வளவு ருசியான ஒரு பாணி அல்ல. இதுல கிக்கும் இல்லை. நான் நினைக்கிறேன் இதுவரை அந்த வகையில் பேசியது, பார்த்தது, அணுகினது போதும். இப்ப நாங்க கொஞ்சம் சீரியஸாகவே பார்ப்போம், படிப்போம். ஃபிக்ஹ் அல் அஹ்காம் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் வரலாறு நெடுகிலும் இருந்து வந்திருக்கின்றன. இவை மிகவும் சுவாரஸ்யமானவை மாத்திரமல்ல, சர்ச்சைக்குரியவையாகவும் இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக நாங்கள் இத்தகைய கருத்து வேறுபாடுகளை கிதாபு தஹாரால ஆரம்பித்து ஃபிக்ஹ்ல, சட்டத்துறையில முதலாவது பாடம் சுத்தம் பற்றிய பாடம். இந்த சுத்தம் பற்றிய பாடத்தில் ஆரம்பிக்கிற முரண்பாடு, அதாவது பாத்ரூம்ல ஆரம்பிக்கிற, குளியலறையில் ஆரம்பிக்கின்ற இந்த அபிப்பிராய பேதம் பள்ளிவாசல் உள்ளுக்கிருந்து வெளியே வாரத்துக்கு சில நேரம் 8 வருஷம் பிடிக்கும். மதரசால ஒரு மாணவருக்கு முடிச்சிட்டு வாரத்துக்கு அந்த, அதாவது அவர் பாத்ரூம்ல நுழைஞ்சி நீரின் வகைகள், அசுத்தத்தின் வகைகள் சம்பந்தமா பேசி அதில் உள்ள கருத்து வேறுபாடுகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பிறகு பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அவர் வெளியே வாரதற்குள்ள 8 வருஷம் முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வார நேரம் 8 வருஷத்துக்கு பிறகு வந்தா கூட உண்மையிலே அது சந்தோஷமா தான் இருக்கும். சில நேரம் கடைசி வரைக்கும் வரவே மாட்டார். எனவேதான் ஒரு அறிஞர் கேட்டார், 1500 வருஷமா தொழுறீங்க, இந்த தொழுக சம்பந்தமான பிரச்சனைகளையே இன்னும் நீங்க தீர்த்து கொள்ளல. எப்படி தொழுகிறது, நபி வழியில் நம் தொழுகை எப்படி அமைதல் வேண்டும் என்ற சர்ச்சையை 1400 சொச்சம் வருஷமா இன்னும் வச்சுக்கொண்டு பேசுற நீங்க உலகத்துல பிரச்சனைகள் எங்க தீர்க்க போறீங்க? இன்னமும் முடியலையே அந்த பிரச்சனை, இன்னமும் முரண்பாடுகள் இருக்குது, அபிப்பிராய பேதங்கள் இருக்கு. ஆனா இது ஒரு யதார்த்தம், இருக்கும் இருக்கும் என்பது யதார்த்தம். உதாரணமாக நாங்க சுத்தம் என்ற பகுதிக்கு போனா இந்த பெர்ஃபியூம் பாவிக்கலுமா இயலாதா? அது சுத்தமா அசுத்தமா? பெண்களை தொட்டால் உது முறியுமா இல்லையா? இப்படி நூற்றுக்கணக்கான மசாலாக்களுக்கு சுத்தம் சம்பந்தம், அதுல கருத்து வேறுபாடு. பிறகு தொழுகைக்கு போனா கையை எப்படி உயர்த்துறது, கையை எப்படி கட்டுறது, கருத்து வேறுபாடு. தொப்புளுக்கு கீழே, தொப்புளுக்கு மேல, நெஞ்சில, நெஞ்சுக்கு மேல, கருத்து வேறுபாடு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தமாக சொல்லப்பட வேணுமா, அமைதியாக ஓதப்பட வேணுமா? கருத்து வேறுபாடு. ஜக்காத்துக்கு போனா நிறைய கருத்து வேறுபாடு. குறிப்பிட்ட தானியங்கள்ல மாத்திரமா ஜக்காத் வாஜிபாகும், ஏனைய பழ வகைகள், பழவர்க்கங்கள், மரக்கறி வகைகள் இவற்றிலையும் ஜக்காத் வாஜிபாகுமா? பெண்கள் பாவிக்கிற நகைக்குரிய ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? கொடுக்கப்படுவதாக இருந்தால் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும்? இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் ஃபிக்ஹ்ல. நோன்புக்கு போனால் நோன்பு ஆரம்பிக்க முந்தைய கருத்து வேறுபாடு. பிறை பிறை காண்பது எப்படி, பார்ப்பது எப்படி? கண்ணால் பார்க்க வேண்டுமா, வெற்று கண்ணால் பார்க்க வேண்டுமா? கல்குலேஷனை பொறுத்தவரையில நிலைப்பாடு என்ன? லோக்கல் பொறையா, இன்டர்நேஷனல் பொறையா? அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறை அந்த பொறை பிடிக்கிற நிலைமை வர இல்லை. பொறை கனவான்ற எல்லாரும் ஒரே நாள்ல அல்லாஹ்வுடைய கிருபையில நோன்பு பிடிக்கிறோம் என்று நம்புறேன். பொறை சம்பந்தமா உள்ள பிரச்சனை வெற்றுக்கண்ணா அல்லது எய்ட்ஸ் உபகரணங்களை பாவிக்கலாமா, கல்குலேஷனை நாடலாமா இல்லையா, உள்நாட்டில் பார்க்க வேண்டுமா, எங்கு பார்த்தாலும் அது செல்லுபடியாகுமா, கருத்து வேறுபாடு.
ஹஜ்ஜுக்கு போனா கருத்து வேறுபாடு, கல்லறிவு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் உண்டு, மினாவில் தங்குவது தொடர்பான, முஸ்தலிஃபாவில் தங்குவது தொடர்பான கருத்து வேறுபாடுகள் உண்டு, இஹ்ராம் தொடர்பாகவே கருத்து வேறுபாடு உண்டு. அதாவது விமானம் மூலம் வருகின்ற ஹாஜிகள் ஜித்தாவில் வைத்து இஹ்ராம் செய்யலாமா அணியலாமான்றதல்ல, இஹ்ராம் எங்கிருந்தும் அணியலாம், இஹ்ராம் எங்கிருந்தும் கட்டலாம். ஆனால் அவருடைய நியத்தை அங்கு வைத்து வைக்கலாமா, கருத்து வேறுபாடு. பொதுவான விஷயங்களில் எத்தனையோ கருத்து வேறுபாடு. தாடி வைப்பது, வைக்காமல் இருப்பது, வைத்த தாடியின் அளவு, அதனுடைய நீட்டம், நீளம், அகலம், நெடுப்பம், கருத்து வேறுபாடு உண்டு. தாடியை நெறிப்படுத்தலாமா, குறைக்கலாமா, இல்லையா, கருத்து வேறுபாடு. பிறகு ஆடை, கரண்டைக்கு மேலையா கீழையா, கருத்து வேறுபாடு. பெண்களுடைய ஆடை நிகாப் இதை என்ன? நான் வருவதற்கு முன்னால் ஒரு டெலிபோன் கால், நிகாபை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்ன? அந்த இளங்கலைப்ப அந்த மசாலாவை நாங்கள் பேசிக்கொண்டு இந்த மசாலாவை அடுத்தவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனவே நிகாப் உடைய நிலை என்ன? முகமூடு சம்பந்தமான பிரச்சனை. பிறகு போட்டோ எடுப்பது, புகைப்படம் எடுப்பது கூடுமா கூடாதா? ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் கூடாது என்று சொன்னவர்களுடைய எண்ணிக்கை மிகைத்திருந்தது. இப்போது யாரு கூடாது என்று சொல்கிறான்னு எனக்குன்னா தெரியாது. ஆனா கூடாது என்ற அந்த நிலைப்பாடு ஆங்காங்கே இருக்குது. இது ஒரு ஃபிக்ஹ் மஸ்அலா, இது ஒரு பிரச்சனை, தட்டி கழிக்க முடியாது. இது ஒரு கருத்து வேறுபாடு. அந்த வேறுபாடு அல்ல, இது கருத்து வேறுபாடு. அதுக்குள்ள மதிப்பு மரியாதை கொடுக்கப்படணும். சங்கீதம் கேட்பது, மியூசிக் கேட்பது, பாடல்கள் கேட்கலாமா, கேட்க முடியாதா? வரையறைகளோடு கேட்கலாமா, முடியாதா? கருத்து வேறுபாடு உண்டு. அஹுல் கிதாபுகள் அறுத்தவை, அவர்கள் அறுத்த மாமிசத்தை சாப்பிட முடியுமா, முடியாதா? கருத்து வேறுபாடு உண்டு. ஐரோப்பாவிலே வாழ்பவர்கள், மேற்கு ஐரோப்பாவில் வாழ்பவர்கள் அஹுல் கிதாபா இல்லையா? அவர்கள் அஹுல் கிதாபா இல்லையா? கருத்து வேறுபாடு இருக்கு. இன்று இருப்பவர்கள் அஹுல் கிதாபா இல்லையா? அங்கிருப்பவர்கள் அஹுல் கிதாபா இல்லையா? கருத்து வேறுபாடு உண்டு. கொடுக்கல் வாங்கலுக்கு போனா நிறைய கருத்து வேறுபாடு. தற்போது இருக்கிற எக்ஸிஸ்டிங் இந்த கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ் சிஸ்டம் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? திருத்தங்களோடு அனுமதிக்க முடியுமா இல்லையா? கன்வென்ஷனல் பேங்க்ஸ், வட்டியை அடிப்படையாக கொண்ட வங்கிகள்ல தொழில் புரிய முடியுமா முடியாதா? கருத்து வேறுபாடு. முடியும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள், முடியாது சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்காதவர்கள் காபிர்களா பாவிகளா? காபிர்களா பாவிகளா? கருத்து வேறுபாடு. இன்னும் சர்ச்சைக்குரிய நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. இந்த கருத்து வேறுபாடுகள் எதனடியாக தோன்றியவை? இந்த கருத்து வேறுபாடுகள் சிந்தனை நடியாக தோன்றியவை. முதல் வகை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், மனித பலவீனங்கள், பண்பாட்டு கோளாறுகள் காரணமாக தோன்றியவை. இந்த 2 வகையான கருத்து வேறுபாடுகளையும் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாக எல்லா வேறுபாடுகளையும் 2ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? இப்படி பிரிக்கலாம். அல் இக்திலாஃபுல் மஷ்ரூ, அனுமதிக்கப்பட்ட வேறுபாடு அல்லது அனுமதிக்கப்பட்ட கருத்து வேறுபாடு. இரண்டாவது அல் இக்திலாஃபுல் மத்மூம், அனுமதிக்கப்படாத கண்டிக்கத்தக்க கருத்து வேறுபாடு. அல் இக்திலாஃபுல் மஷ்ரூ அல் இக்திலாஃபுல் மக்பூல் என்று சொல்லலாம். அல் இக்திலாஃபுல் மத்மூம அல் இக்திலாஃபுல் மர்தூத் என்று சொல்லலாம். அனுமதிக்கப்பட்ட கருத்து வேறுபாடு, கண்டிக்கத்தக்க கருத்து வேறுபாடு என்று பிரிக்கலாம்.
பண்பாட்டு கோளாறுகளினால் மனித பலவீனங்களினால் உருவாகிற கருத்து வேறுபாடுகள் அனுமதிக்கத்தக்கவை அல்ல, நிராகரிக்கத்தக்கவை, கண்டிக்கத்தக்கவை. இக்திலாஃப் மர்தூத், இக்திலாஃப் மதுமூம் என்ற வட்டத்துக்குள்ள வரும். இதே போல மார்க்கத்திட உசூல்கள்ல வார கருத்து வேறுபாடுகள், அடிப்படையான விஷயங்கள். உதாரணமா 5 வக்தா 3 வக்தா தொழுக கருத்து வேறுபாடு என்று சொல்ல முடியுமா? இல்ல, அது கருத்து வேறுபாடு முடியாது. அடிப்படையான விஷயங்கள் வர கருத்து வேறுபாடு. ஜகாத் கடமையா இல்லையா, இது அடிப்படையான விஷயத்தில் வர கருத்து வேறுபாடு. இத்தகைய கருத்து வேறுபாடுகள் உசூல வரக்கூடியவை, இவை முழுமையாக நிராகரிக்கத்தக்கவை. அதே போல சமூகத்தில் பிளவையும் பிரிவினையையும் உருவாக்குவதற்கு காரணமாக அமைகிற கருத்து வேறுபாடுகளும் நிராகரிக்கத்தக்கவை. இப்ப நிராகரிக்கத்தக்க கருத்து வேறுபாடுகள் 3. ஒன்று, பண்பாட்டு கோளாறுகளினால், வேற வார்த்தை சொல்றதா இருந்தா மனித பலவீனங்களினால் தோன்றுகிற கருத்து வேறுபாடுகள் நிராகரிக்கத்தக்கவை, கண்டிக்கத்தக்கவை, மறுக்கத்தக்கவை. 2வது, மார்க்கத்துடைய உசூல்களில் அடிப்படையான அம்சங்களில் வருகிற கருத்து வேறுபாடுகள் நிராகரிக்கத்தக்கவை, கண்டிக்கத்தக்கவை. 3வது, சமூகத்தில் உம்மத்தில் பிளவையும் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கு துணை புரிகின்ற கருத்து வேறுபாடுகள், இவையும் நிராகரிக்கத்தக்கவை. இன்ஷா அல்லாஹ் பின்னால இந்த அம்சங்களை சற்று விரிவாக விளக்கமாக கலந்துரையாட இருக்கிறோம். ஒரு முதலாவது விஷயம் கிளியர், மனித பலவீனத்தினாலும் மனித பலவீனங்களின் காரணமாகவும், 2வது பண்பாட்டு கோளாறுகளின் காரணமாகவும் தோன்றுகின்ற கருத்து வேறுபாடுகள் நிராகரிக்கத்தக்கவை கிளியரா விளங்குது. அம்ராதுல் குலூப், உள்ளம் சார்ந்த நோய்களோடு சம்பந்தப்பட்ட, முஹ்லிகாத் அழிவை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களோடு சம்பந்தப்பட்டவை. 3வது வகை கருத்து வேறுபாடுகள் நிராகரிக்கத்தக்கவை என்பதும் கிளியரா விளங்குது. எது 3வது வகை? சமூகத்தில் பிளவை, பிரிவினையை, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்து வேறுபாடு, அவையும் கண்டிக்கத்தக்கவை, நிராகரிக்கத்தக்கவை என்பது விளங்குது. 2வது அம்சம் உசூல்கள்ல வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்று சொன்னேன். உசூல் என்றால் மார்க்கத்துடைய பேசிக் பிரின்சிபல்ஸ், அடிப்படையான அம்சங்களை வர கருத்து வேறுபாடுகள். உதாரணமா நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருவர் சொல்றார் 5 வக்து என்று, இன்னொரு சொல்றார் இல்ல 3 வக்து தான். இலங்கையில் அப்படி ஒரு பிரச்சனை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால உருவாகிச்சு. ஒரு சாரார் சொன்னாங்க தொழுகைக்கு 5 வக்து அல்ல 3 வக்து தான் சொல்லி. அது தொடர்பான ஒரு பெரிய விவாதமே இலங்கையில் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் நானும் கலந்து கொண்டேன். அதாவது அதுக்கு முன்பு எந்த ஒரு விவாதத்திலும் கலந்து கொள்ளவில்லை, அதுக்கு பிறகும் எந்த ஒரு விவாதத்திலும் கலந்து கொள்ளவில்லை. இப்ப விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் எப்படிப்பட்ட விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதாவது குர்ஆன் மாத்திரம்தான் மார்க்கம், சுன்னா என்பது இஸ்லாத்துடைய ஒரு சட்ட மூலாதாரம் அல்ல என்ற பயங்கரமான வாதத்தை முன்வைத்து அதனடியாக பிறந்த நிறைய கோளாறுகள், அதில் ஒன்றுதான் தொழுகைக்கு 5 வக்து அல்ல 3 வக்து. இது போன்ற நிறைய அரபு குர்ஆன் அல்ல தமிழ் குர்ஆன், தொழுகையில் அரபு மொழியில் அல்ல ஓதப்பட வேண்டும், தமிழ் மொழியில தமிழ் மொழிபெயர்ப்பு தான், தர்ஜுமா தான் ஓதப்பட வேண்டும். இப்படி நிறைய நிலைப்பாடுகள். இந்த கட்டத்தில் நாங்கள் ஜம்மியத் உலமா சார்பில் ஒரு பெரிய டிபேட், விவாத மேடையை ஒழுங்கு செய்தோம். 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். அதில் ஜம்மியத் உலமா சார்பில் 5 பேர் நியமிக்கப்பட்டு அந்த விவாதத்தில் பங்கேற்றார்கள். அதுல இளைஞனாக இருந்த நானும் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டேன். இப்பயும் இளைஞன் தான், அந்த நேரம் இதை விட யங்கா இருந்தேன். எப்படியோ எந்த விஷயத்தை விவாதிக்கணும், எந்த விஷயத்தை விவாதிக்க தேவையில்லை என்றதையும் நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த கருத்து வேறுபாடு வார நேரம் கொடுக்கப்பட வேண்டிய வெயிட் என்னான்னு சொல்லி. சரி, உசூல் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை நாங்க சகிக்க மாட்டோம். உதாரணமாக ஹத்முன் நுபுவா, நுபுவத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறைவு பெற்று விட்டது.
என்பது உசூல் சார்ந்த விஷயம். இதுல யாராவது வந்து கையடிச்சால் அது கருத்து வேறுபாடு தானே என்று சொல்ல மாட்டோம். அது ஒரு வக்தும் தொழாதவர்கள் இருக்கிற சமுதாயத்துல 3 வக்து தொழுகையாவது இருக்கின்ற ஒரு சாரால் சொல்றாங்களே, ஏன் நாங்க பரந்த மனப்பான்மையோடு அவங்கள பார்க்கப்படாது? ஏன் நாங்க தாராள தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடாது? இஸ்லாம்ன்றது அக்கமடேட்டிவ் தான். நீங்க தானே சொல்லி தந்திருக்கிறீங்க இந்த கருத்து வேறுபாடுகள் அழட்டி கொள்ளப்படாது. அங்க நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்? அந்த கருத்து வேறுபாடு மன்னிக்க முடியாத, அங்கீகரிக்க முடியாத, நிராகரிக்கத்தக்க உசூல் சார்ந்த கருத்து வேறுபாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்றோம், ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் நபிமார்கள் வரலாம் என்ற கத்துமுன் நுபுவால கை வச்சா, இலங்கையில ஜமியத்துல் உலமா இந்த கத்துமுன் நுபுவா விஷயமாக தேசிய மாநாடு நடத்தி இந்த கத்துமுன் நுபுவாவை மறுப்பவர்கள் காபிர்கள் என்று உத்தியோகபூர்வமா பிரகடனம் செய்தது. அதில் நாங்களும் பங்கேற்றோம். அது சாதாரண விஷயம் அல்ல. அதே போல அத்துவைதம், அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அங்கும் இருப்பான், இங்கும் இருப்பான், எங்கும் இருப்பான். சரி, அல்லாஹ் இருக்கிறத ஏற்றுக்கொள்றானே, அதை நாங்க சகிக்க வேண்டியதானே? முடியாது. இது அக்கீதா சார்ந்த அடிப்படையான பிரச்சனை. எனவே உசூல் சார்ந்த கருத்து வேறுபாடுகளின் போது நாம் மிகவும் கண்டிப்பா இருப்போம், மிகவும் விழிப்போடு இருப்போம். அதான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை அங்கீகரிக்க மாட்டோம். ஆனா உசூல் எது, ஃபுரு எது என்ற தெளிவு கண்டிப்பாக இருக்க வேணும். அடிப்படையான நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள், அகீதா சார்ந்த அம்சங்கள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உசூலில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக கொள்ளப்படும். உதாரணமாக அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, இதில் கருத்து வேறுபாடு வர முடியாது. அர்கானுல் ஈமான், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மலக்குகள் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை, கதா கதர் பற்றிய நம்பிக்கை, இந்த அடிப்படையான நம்பிக்கைகள் இவை அக்கீதா சார்ந்த அடிப்படையான உசூல் சார்ந்த நம்பிக்கைகள். இவற்றில் கருத்து வேறுபாடு வர முடியாது. அதே போல சுவர்க்கம், சுவனம் உண்டு, கருத்து வேறுபாடு வர முடியாது. நரகம் உண்டு, இதில் கருத்து வேறுபாடு வர முடியாது. சிராத் என்று ஒன்று உண்டு, இதில் கருத்து வேறுபாடு வர முடியாது. ஆனால் அகீதா சார்ந்த ஃபராயியத்தான உசூல் அல்லாத, அடிப்படை அல்லாத அம்சங்கள்ல வரும் கருத்து வேறுபாடு, அவற்றை பொறுத்தவரையிலே கருத்து வேறுபாடுகளுக்கு இடமளிக்கப்படும். உதாரணமாக குர்சி உண்டு, அல்லாஹ்வுடைய குர்சி, அதனுடைய சிஃபத் தன்மை என்ன என்பதில் அபிப்பிராய பேதம் இருக்குது. அதே போல லைலத்துல் கத்ருடைய மிஅராஜ் உடைய சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள், இந்த முறையில் பார்த்தார்கள் என்றதுல அபிப்பிராய பேதம் இருக்குது. அதே போல குடும்பத்தார் அழுகிற போது ஒரு மையத்துக்கு தண்டனை வழங்கப்படுகிறது, இது பற்றி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. இப்படியான டீடைல்ஸுக்கு போகும்போது கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அதே போல ஃபிக்ஹிலேயும் உசூல்கள் இருக்குது. உசூல்ல கருத்து வேறுபாடு வரல. அகீதா உதாரணத்துக்கு சொன்னேன். உசூல்ல வரக்கூடிய கருத்து வேறுபாடு நான் ஏற்கனவே சொன்னது போல தொழுகை கட்டாய கடமை என்பதில் கருத்து வேறுபாடு வர முடியாது. ஐங்கால தொழுகை கட்டாய கடமை என்பதில் கருத்து வேறுபாடு வர முடியாது. சுபஹுக்கு 2 ரக்காத்து, லொஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, இதுல கருத்து வேறுபாடு வர முடியாது. ரமதான்ல நோன்பு கட்டாய கடமை, கருத்து வேறுபாடு வர முடியாது. ஜகாத், ஹஜ் கடமை என்பதில் கருத்து வேறுபாடு உருவாக முடியாது. ஆனால் ஃபிக்ஹிலேயும் உசூல் அல்லாத ஃபராயியத்தான அம்சங்கள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பது மாத்திரமல்ல, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொன்னது போல தக்பீர் எந்த இடத்தில் கட்டுவது, கருத்து வேறுபாடு வரலாம். அதே போல அத்திஹியாத்துடைய இருப்பில் விரலை எவ்வாறு வைப்பது, அசைப்பதா அசைக்காமல் இருப்பதா, கருத்து வேறுபாடு இருக்குது. இவையெல்லாம் உசூல்களில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அல்ல, ஃபுருஇய்யத் சார்ந்தவை என்பதை புரிஞ்சு கொள்றோம். எனவே இந்த வகையில் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்கிறேன், கருத்து வேறுபாடுகள் இருவகை, அனுமதிக்கத்தக்கவை ஒரு பக்கம், அனுமதிக்க முடியாதவை மறுபக்கம். அனுமதிக்க முடியாத கருத்து வேறுபாடுகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று
உசூல்ல வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இரண்டாவது சமூகத்தில் பிளவை பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள், மூன்றாவது பண்பாட்டு கோளாறுகளினாலும் மனித பழையினாலும் தோன்றுகின்ற கருத்து வேறுபாடு. இந்த மூன்று வகையான கருத்து வேறுபாடுகளும் நிராகரிக்கத்தக்கவை. கருத்து வேறுபாடுகளை நாம் அங்கீகரிக்கிறோம் என்றால் எந்த பின்னணியில் அங்கீகரிக்கிறோம் என்பது தெளிவாக புரியப்பட வேண்டும். சரி, இப்போது கருத்து வேறுபாட்டை ஆரம்பமாக 2 பிரிவுகளாக பிரித்து பார்த்தோம். ஒன்று பண்பாட்டு கோளாறுகள் காரணமாகவும் மனித பழையினின் காரணமாகவும் உருவாகின்ற கருத்து வேறுபாடுகள், இரண்டாவது சிந்தனை முரண்பாட்டினால் கருத்து வேறுபாட்டினால் உருவாகிற கருத்து வேறுபாடுகள். இந்த 2வது பகுதி தான் எங்களுக்கு முக்கியமானது. முதல் பகுதி நிராகரிக்கத்தக்கது என்பதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில போது கருத்து வேறுபாடு என்று வெளியே காட்டினாலும் பின்னால் இருப்பது ஈகோ, பின்னால் இருப்பது மனித பலகீனம், பின்னால் இருப்பது பண்பாட்டு கோளாறு, பின்னால் இருப்பது தற்பெருமை, பின்னால் இருப்பது அகங்காரம் ஆணவம், பின்னால் இருப்பது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, பின்னால் இருப்பது குரோதம் பகமை, பின்னால் இருப்பது வெறுப்பு என்றிருந்தால் அதை நிராகரிக்க வேணும் என்று சொல்றதுல 2 கருத்துக்கு இடமில்லை. அதுலயும் கருத்து வேறுபாடா இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க இது மனித பலகீனத்தின் விளைவு, தூக்கி வீசுங்க. ஆனால் சிந்தனை முரண்பாட்டினால் கருத்து முரண்பாட்டினால் உருவாகிற வேறுபாடுகள் பற்றி தான் சரியான ஒரு தெளிவு எங்களுக்கு தேவை. இதைத்தான் உண்மையிலே இக்திலாஃப் என்பதன் மூலம் நாங்கள் கருதுறோம்.